உன் தகப்பன் உன்னை சுமந்து கொண்டு போவது எதுக்கு தெரியுமா? கன்ஃபார்மாக உன்னை சாவடிப்பதற்கு அல்ல. அது நடத்துகிற பாதை கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். அதனால தான் அந்த வார்த்தையை சொல்வாரு, நீ நடந்து கொண்டு வந்த பாதைகள் எல்லாம், எல்லாத்துலயும் அந்த பாதையில என்ன இருக்கு தெரியுமா? செங்கடல் இருக்கு, அந்த பாதையில வனாந்தரம் இருக்கு, அந்த பாதையில சில நேரத்துல சாப்பாடு இல்லாத நிலைமை இருக்கு, சில நேரத்துல தண்ணி இல்லாத சூழ்நிலை வரும், சில நேரத்துல பிரச்சனைகள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றிலும் உன்னை நான் சுமந்து கொண்டு வந்தேன். செங்கடல் உன்னை அழிக்கவில்லை, செங்கடல் உனக்காக பிளந்தது. வனாந்தரம் உன்னை அழிக்கவில்லை, வனாந்தரத்துல மேகஸ்தம்பத்தை கொடுத்தார். பசி உன்னை சாகடிக்கவில்லை, மன்னாவை கொடுத்தார். தாகம் உன்னை சாவடிக்கவில்லை, தண்ணியை கொடுத்தார். நீ கடந்து வந்த பாதையெல்லாம் கடினம், ஆனா எதுல உன்னை சாக விட்டாரு அதை மட்டும் சொல்லு. எதுல உன்னை கைவிட்டாரு அதை மட்டும் சொல்லு. நீ நடந்து வந்த பாதையை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க. ஓ நான் கஷ்டப்பட்டேன் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட. ஆண்டவர் சொல்றாரு, நீ கஷ்டப்பட்டதெல்லாம் உண்மை. நான் கை விட்டேனா? உன்னை எங்கேயாவது தொலைச்சேனா? இல்ல உன்னை பலி கொடுத்தேனா? உன் தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல இதுவரைக்கும் நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். நீ போகிற இடம் வரைக்கும் உன்னை நான் சுமந்து கொண்டு போவேன்.